என்ன சார் இன்னும் சாப்பிடலையா? இந்த வந்துட்டு இருக்கேன். வட பாயாசம் 2ல தான் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. எங்க அம்மனி கையால செஞ்சதை சாப்பிடறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இது உங்களுக்காக ஸ்பெஷலா செஞ்சது. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஏண்டி டிஃபன் கேரியர் கூட உன் சைஸ்க்கே அனுப்பணுமா? யோ நான் போட்டுக்கிறேன் போ. இல்லைங்க, நீங்க வயிறார சாப்பிட வரைக்கும் இருந்து பரிமாறிட்டு வர சொல்லிருக்கு அம்மனி. போயா நீங்களும் அம்மனிகளும். நிறைய மோர் குடிங்க, சூடு குறையும். மதன் இருக்கானா? நான் ஃப்ரெண்ட் ராமலிங்கம். அவன் இருக்கான வெளியே போயிருக்கானா? அவன் வந்தானா? அவங்ககிட்ட அவன் ஃப்ரெண்ட் ராமலிங்கம் வந்து கேட்டு போறேன்னு சொல்லுமா. வரேன். ஒரு நிமிஷம். எஸ். நீங்களும் அவரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். வாடா போடான்னு பேசிக்கிறது உங்களுக்குள்ள சகஜமா இருக்கலாம். ஆனா இப்ப அவர் எனக்கு வீட்டுக்காரரு. என்கிட்ட கேட்கும்போது சார் இருக்காரா, இல்ல சார் வெளியே போயிருக்காரா, இல்ல சார் இப்போ வருவாரு அப்படின்னு கேக்குறதா மரியாதையா இருக்கும். கரெக்டுங்களா? கரெக்டுங்க. அவர் வெளியில போயிருக்காரு, இப்ப வர நேரம் தான். வேணா நீங்க உள்ள உட்காந்து காபி சாப்பிடுங்க. அவர் வந்ததும் பேசிட்டு போலாம். இல்லைங்க, நான் அப்புறமா பாக்குறேங்க. அப்படிங்களா? அப்படின்னா அவர் வந்ததும் உங்க ஃப்ரெண்ட் ராமலிங்கம் வந்துட்டு போனாருன்னு சொல்றேன். வேற ஏதாவது சொல்லுங்களா? இல்லைங்க, இது போதுங்க. என்னடா ஒரு வாரமா ஆளையே காணோம்? எங்க வெளியூர் போயிருந்தியா? சார் உங்களை நான் அப்புறமா பாக்குறேங்க. ஏய் என்னடா திடீர்னு சாரு? அது வந்துங்க, நீங்க வந்துங்க, நான் வந்து உங்களை நான் அப்புறமா பாக்குறேங்க. என்னது மென்டல் மாதிரி திணிங்க போடுறான்? என் பொண்டாட்டி பாக்குற அத்தனை பேருமே மிரட்டானுங்களே. நீ பயங்கரமான கவர்ச்சி கண்ணி. உன்னை பாக்குறதுக்காக ஆபீஸ்ல இருந்து வேக வேகமா வர்றேன். அடியே மல்லிப்பூ வாங்கினோம்னா அது வாடாம இருக்கிறதுக்காக டிஃபன் கேரியர்ல போட்டு மூடி வைக்கிறது எல்லா வீட்லயும் மாமூலம் நடக்கிற சமாச்சாரம். ஆனா மத்தியானம் சோறு அனுப்பும்போது டிஃபன் கேரியர் திறந்து பார்த்து அனுப்ப வேண்டாம். அப்படியே பூவோட நினைச்சு என்னடி அர்த்தம்? சாப்பாடு நல்லா இருந்ததா மாமா? பேச்சு மாத்தியா நீ? பயங்கரமான கைகாரடி நீ. எல்லாரும் வேடிக்கை பாக்குறான்னு பாக்குற. ஒரு நாளைக்கு உன்னை உள்ள கூட்டு போய் நொக்கு நொக்குறன்னு இல்லையா பாரு. டேய் எதை செஞ்சாலும் யதார்த்தமா செய்யணும்டா. இதுல சூதுவாதி எதுக்கு? நீயும் உன் பொண்டாட்டி லவ் பண்றீங்களா? பொண்டாட்டிக்கு பூ வாங்கினா யதார்த்தமா கையில கொண்டு வர வேண்டியதானே? அதென்ன ஒழிச்சு மறைச்சு ஒருத்தருக்கும் தெரியாம டிஃபன் கரையில கொடுத்து அனுப்புறது? இதெல்லாம் ஒரு பிரச்சனை. ஏதோ பையன் வெக்கப்பட்டுக்கிட்டு வெளியில தெரியாம அனுப்பியிருக்காப்ல. இத போய் பெருசு பண்ணிட்டு நீ சும்மா இரு. எனக்கு இத்தனை வயசாகி போச்சு. இருந்தாலும் தினமும் உங்க அம்மாவுக்கு நான் அல்வா பூ வாங்கிட்டு வர்றேன். ஊரறிய கையில கொண்டு வர்றது இல்ல. எதை எடுத்தாலும் ஒரு திருட்டுத்தானம், ஒரு கேப் மாதிரி தானம். பாப்பா இந்தாங்க மாமா. புருஷனுக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காக நீயா பூ அனுப்பிச்சு நீயா வாங்கிக்கிற உன்னுடைய புத்திசாலித்தனத்தை பாராட்டுறேன். ஆனா அதுக்காக புது பொண்டாட்டிய நினைச்சு கூட பார்க்காத ஒரு கல் நெஞ்சம் இல்லடினா. பூ வாங்குறது பொம்பளை செய்யற சமாச்சாரம். அதை வேணா நான் மறந்துருக்கலாம். ஆனா உனக்காக லாலா கடை வரைக்கும் போய் திருநெல்வேலி அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன். கீப் இட். என்ன பாக்குற? நம்ப முடியலையா? சாரி மாமா. சாயந்தரம் நீங்க வரும்போது என்கிட்ட எரிச்சலா தான் வருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு பிரியமா அல்வா வாங்கிட்டு வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. The sweet behind the love is sweeter than the sweet. This is English. I am big. இதெல்லாம் உனக்கு புரியாது. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. ஏண்டி சின்ன கண்ணே, என்னங்க எங்கடி இங்க வச்சிருந்த அல்வா பொட்டலத்தை காணோம்? ஏனுங்க உங்களுக்கு பேப்பர் ஒன்னே தான் உலகமா? வீட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறது அக்கறையே கிடையாதா? ஒப்பாரி வைக்காம விஷயத்தை சொல்லுடி. பையனுக்கு கல்யாணம் ஆகி 2 மாசம் ஆயிடுது. போன மாசமும் பார்த்தேன், இந்த மாசமும் பார்த்தேன். மருமக இன்னும் வீட்டுக்கு தூரமா வெளியிலேயே உட்காந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உன் மகன் 10ஆம் கிளாஸ் 5-6 வருஷமா படிச்சான். அவன் எதுலயுமே கொஞ்சம் நிதானமா தாப்பா விடுறி. இத பாருங்க, இன்னும் 1 மாசம் பாப்பேன். மருமக இதே மாதிரி வீட்டுக்கு தூரமா வெளியில உட்காந்துட்டு இருந்தா நானே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் 2ல 1 என்ன ஏதுன்னு பார்த்து போடுவேன். ஆமா இருப்பா சார். நீ என்ன சமாச்சாரம்? நீ பாட்டு திடுதுப்புன்னு உள்ள போறியே, என்ன வேணும் உனக்கு?
You see, my name is Chakku. வெடியால் நான் முழிச்ச முழிய சரியில்லை ஓட இருக்குது அப்பனே நமக்கு இந்த பாசி எல்லாம் வராது இரு ஐயனை கூப்பிடுறேன் தேனுங்க கொஞ்சம் இப்படி வாங்க யார் புள்ள பையன் அதுதானுங்க எனக்கும் புரியல பையன் என்னமோ இங்கிலீஷ்ல தசா புசாங்கிறான் அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன் நீங்க தான் அந்த காலத்துல இங்கிலீஷ் பேசுவீங்களே என்னன்னு கேளுங்க எஸ் அப்படித்தான் ஐயன் கேக்குறாருல சொல்லு தம்பி I'm Chakravarti. ஓகே வெரி குட் இந்த இங்கிலீஷ் பார்த்துதான் அந்த காலத்துல மங்கனம் மேல கேளுங்க வாட் இஸ் யுவர் நேம் பையனுக்கு ஒண்ணும் புரியல போல் இருக்குது இந்த வாருங்க பையனுக்கு புரியுற மாதிரி நிதானமா கேளுங்க வாட் இஸ் யுவர் நேம் I just now told you, you're not able to follow me. I came here to see my sister and my brother-in-law. ஏனுங்க பையன் நீளமா பேசுனாங்காட்டி புரியலையாக்கு சிச்சி சின்ன பையன் தப்பா இங்கிலீஷ் பேசுறான் இத நான் நம்பணுமாக்கு ஏனுங்க தம்பி ஆட்டோவுக்கு சில்லறை முடிச்சு கொடுக்கறதுக்குள்ள ஓடி வந்துட்டீங்களே ஏனுங்க இது ஆறுது நம்ம பாக்கியலட்சுமி தம்பி தானுங்க ஊர்ல படிச்சுக்கிட்டு இருந்தாரு இன்னைக்கு தான் வந்தாரு வந்தது வராதமா அக்கால பாக்கணும் மச்சான பாக்கணும்னு ஒரே ரகலைங்க இருக்காதா பின்ன கல்யாணத்துக்கு கூட வரலையே சம்பந்தி மாப்பிளைக்கு வாழைத்தாறு கொடுத்து அனுப்பிச்சிருக்காருங்க உள்ளவை நல்ல முழு 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 முழுன்னு தலகாணிக்கு ஒரு தச்சு போட்டாப்புல இருக்கிற நம்மளுக்கு பேரம் பிறந்தா கூட இப்படித்தான் இருப்பான் போல இருக்குது ஏங்கன்னு உனக்கு மச்சான பாக்கணுமா Yes. உள்ள போ Hello. பாக்யலட்சுமி தம்பியா எப்படி தெரியும்? சைஸ் இருக்குல்ல. வாட் இஸ் யுவர் நேம்? உன் பேர் என்னன்னு கேட்டேன். வாட் இஸ் யுவர் நேம்? You see, people call me Chakravarti. My dad and my sister call me Chakku. You know how my girlfriends call me? Bubbly Mars, Klaxo, so on. எப்படா வந்த? I'm angry with you. You never call me for your marriage. No, Chucky. You got your examination, no? That's why I didn't disturb you. What exam? When was the exam? When was the marriage? Okay, I'm sorry. Take it easy. All right. It's okay. These are the presents. This is for you. This is for Macha. Come on, take it. Thank you. ஏதாவது சாப்பிடுறியாடா? வேண்டாம் வேண்டாம். அப்பா வரும்போதே சொல்லி அனுப்பிச்சாரு. Excuse me, Macha. I'll wait outside. எங்க? இன்னொரு இட்லி வைக்கவா? அவ எங்க படிச்சா? கொடைக்கானல் அமெரிக்கன் ஸ்கூல்ல. நீங்க எங்க படிச்சாப்ல? நானும் அங்கதான். எத்தனாவது 10th ஸ்டாண்டர்டா? இல்ல எம்காம். எம்காமா? ஏண்டி உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? கல்யாண பத்திரிக்கையில மணமகள் பாக்கியலட்சுமின்னு மொட்டையை அடிச்சிருந்தீங்க. நீ பர்சனாலிட்டி தான் இல்ல. அட்லீஸ்ட் மணமகள் பாக்கியலட்சுமி எம்காம்னு போட்டிருந்தா எனக்கு ஒரு கௌரவமா இருந்திருக்கும்ல. உனக்கு தான் அறிவு இல்ல. உங்க அப்பனுக்கு எங்க போச்சு? நீங்க பிகாம், நான் எம்காம். அப்படியே பத்திரிகையில போட்டாங்கன்னா பொண்ணை விட மாப்பிள கம்மியா படிச்சிருக்காருன்னு 4 பேர் உங்களை கிண்டல் செய்வாங்க. அதனால தான் வேண்டான்ட்டேன். Thank you. பாக்கி என்ன மாமா? ஒண்ணு இல்ல. உன் தம்பி மச்சான் என்ன படிச்சிருக்காருன்னு கேட்பான். வெறும் பிகாம்னு சொன்னோம்னா என்ன ஒரு மாதிரி பாப்பான். நானும் எம்காம்னு சொல்றியா? சரி மாமா. உனக்கு பெரிய மனசு. Thank you. மாமா கொஞ்சம் வெளியில வாங்க. எதுக்கு? வீதியில ஒரு பொறுக்கி பையன் சைட் அடிச்சிட்டு இருக்கான். வேற யாரையாவது சைட் அடிச்சிருப்பான். உன்னை வண்டி சைட் அடிக்க போறான். விடு. என்ன இல்ல மாமா, எதிர்த்த வீட்டு பொண்ணு. எதிர்த்த வீட்டுல பொண்ணு எது? ஒரு கிழவிதானே இருக்கா? அந்த கிழவிக்கு ஒரு பையன் இருக்கான்ல, அவன் நேத்து தான் கேரளால இருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்திருக்கான். அந்த பொண்ணுக்கு ஒரு 10-15 வயசு தான் இருக்கும். அந்த பொண்ணை போய் கலாட்டா பண்ணிட்டு இருக்கா. கேரளா பொண்ணு 15 வயசு எதிர்த்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்குங்கிற? தப்பாச்சே. நம்ம இருக்கும்போது இன்னொருத்தங்க வந்து சைட் அடிக்கிறான்னா எல்லாத்துக்கும் தெரியுமே நான் ஒரு மாதிரியான ஆளுன்னு. யார் அவன்? நட பாருங்க மாமா. என்ன மாமா பாத்துட்டு இருக்கீங்க? போய் கேளுங்க மாமா. இதெல்லாம் அவ்வளவு அவசரப்படக்கூடாது. உடனே பாக்கலாமே என்னதான் பண்றான்னு. போங்கண்ணா.
கூலிங் கிளாஸா? சார் இனிமே இந்த பக்கமே வர மாட்டேன் சார். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். பேர் என்ன? பாண்டியன். உன் பேர் யாருக்குடா வேணும்? அந்த பொண்ணு பேர் என்ன? அந்த பொண்ணு பேர் என்ன? அம்முக்குட்டி. குடி வந்தீங்க எத்தனை நாள் ஆச்சு? என்ன கேக்குறீங்களா அந்த பொண்ணை கேக்குறீங்களா? அந்த பொண்ணு இங்க குடி வந்து எத்தனை நாள் ஆச்சு? 5-6 நாள் ஆச்சு. இந்த மாதிரி சமாஜத்துக்கெல்லாம் இங்க நான் இருக்கேன். இனிமே இந்த பக்கம் வந்துடாத. சரி. இரு. அந்த பொண்ணு கிட்ட 2 வார்த்தை பேசணும். நீ போயிட்டா நான் பேச முடியாது. வா. செஞ்சு தப்புன்னு மன்னிப்பு கேளு. மன்னிச்சிருங்கம்மா. இந்த பூ எடு. புறப்படு. வரேன் சார். ഒന്ന് പേടിക്കണ്ട അമ്മുക്കുട്ടി. ഈ ഏരിയാവിൽ ആരെങ്കിലും ഏതെങ്കിലും ചെയ്താൽ എന്നിടത്തിൽ പറയൂ, ഞാൻ ചവിട്ടി കളയും. சாருக்கு மலையாளம் அறியோ? എനിക്ക് പല ഭാഷകൾ അറിയൂ. மாமா அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணில்ல, அந்த பொண்ணு கொஞ்சம் மிரண்டுச்சு, அதான் சமாதானப்படுத்திட்டு இருக்கேன். ஆ பெண்குட்டி ஆராണ്? அது பெண்குட்டி இல்ல, யானைக்குட்டி. தூரத்துறவு. ஓ. ഓമളാളെ കണ്ട് ഞാൻ പൂങ്കിനാവിൽ താരതങ്ങൾ പുഞ്ചിരിച്ച നീലഹാവിൽ.